கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமணம் சார். வணக்கம். வணக்கம். அகில இந்திய அளவில் இந்த 2026 தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி பல்வேறு மாற்றங்கள் இந்தியா கூட்டணியில் வந்திருக்கிறது. முக்கியமாக இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறி இருக்கிறது. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டினுடைய தலைவர் யார் என்ற கேள்வி கூட ஒருபுறம் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் அகில இந்திய முக்கிய புள்ளிகளாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி போன்றவங்கலாம் திமுகவை ஸ்டாலினை நம்ம கூட்டணிகளை கொண்டு வரணும் ஒரு கருத்தை வலிமையாக வைக்கிறாங்க. இப்படி பாக்குறீங்க சார்? தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு அரசியல் அணி மாற்றம் நிகழும் என்று முன்பே சொன்னவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இன்றைக்கு வெளியேறி இருக்கின்றன. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த அரசியல் மாற்றம். காங்கிரஸ் 5 தொகுதிகளை வெற்றி பெற்றது திமுக கூட்டணியில். தாவேகாவிற்கு தேவையான போதுமான இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் காங்கிரஸ் உடனடியாக எமது ஆதரவை தாவேகாவிற்கு தருகிறோம் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவில் பாதித்திருக்கும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி அல்ல. அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மதசார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதன் தலைவர், அகில இந்திய அளவில் தலைவராக காங்கிரஸ் செயல்பட்டது. தமிழக தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டார். இன்றைக்கு இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏற்படுத்திய அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யார் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை பதிவு செய்தார். இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் இந்தியா கூட்டணியில் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் பாஜக என்கின்ற ஒரு மதவாத அமைப்பு இந்திய ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருப்பதனால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இது அன்றைக்கு பலரும் விமர்சித்தார்கள். எப்படி திமுகவையும் தாவேகாவையும் ஒரே அணிக்குள் வர வேண்டும் என்று திருமாவளவன் விரும்புகிறார் என்று பலரும் விமர்சித்தார்கள். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சில மாநிலங்களில் எதிரெதிர் முகாமாக, எதிரெதிர் கட்சியாக இருந்து இயங்குகின்றன. அப்படி இயங்கக்கூடிய கட்சிகள் அகில இந்திய அரசியலை உள்வாங்கி இருப்பதனால் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதை உள்வாங்கி இந்தியா கூட்டணியில் பயணப்படுகிறார்கள். அதே நிலை தமிழகத்திற்கும் வர வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருப்பதனால், அதாவது அகில இந்திய அரசியலை தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கவனிக்க வேண்டும். அகில இந்திய அளவில் பாஜக ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான ஒரு அமைப்பாக இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பது. அத்தகைய அந்த களத்தில் இந்தியா கூட்டணியில் இந்த கட்சிகள் இடம்பெற வேண்டும் என்று அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வேண்டுகோள் விடுத்தார். காலம் அதற்கு பதில் சொல்லும். விசிகவனுடைய முதன்மை செயலர் கூட ஆலு சானவாஸ் அவர் காங்கிரஸுக்கு ஒரு கூட்டணி அமைக்கிற அளவுக்கு வலிமையான ஒரு ஆட்கள் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அது எப்படி திருமாவளவனுடைய கருத்தோட தான் அந்த கருத்து போகிறதா இல்லை தனித்து செயல்படும் நினைக்கிறார் ஆலு சானவாஸ்? அது அவருடைய கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்,
அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு ஊடகங்கள் பெரிதாக பார்க்கின்றன. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கட்சியின் கருத்தாக உள்வாங்க முடியாது. முதன்மை செயலாளர் இல்லை கட்சியில். ஆனால் கட்சிக்கு உயர்நிலை குழு என்கின்ற குழு இருக்கிறது. உயர்நிலை குழுவில் என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் கட்சியின் முடிவு. உயர்நிலை குழு கூடாத நேரத்தில், மிக அவசர காலகட்டங்களில் திடுமென ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகக்கூடிய நேரத்தில் கட்சித் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியானது. எனவே ஷானவாஸ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எம்முடைய உயர்நிலை குழுவில் விவாதிக்கப்படும். விவாதித்து ஒரு முடிவு கட்சி எடுக்கும். எனவே அவரது முடிவு இறுதியானது அல்ல. இல்லை, அவங்களுடைய கருத்து இறுதியானது இல்லைன்னா அதான நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்போ விஜய் தலைமையாக தாங்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கூட இருந்தது முதல்வர் விஜய் அவர்கள் கூட. அது இந்தியா கூட்டணியை வழிநடத்தக்கூடிய கட்சி தலைவர்களினுடைய கவலை. அது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யாரை தலைமையேற்க வைக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விவாதித்து முடிவெடுப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பதனால் தமிழகத்தில் அதற்கு தலைமை கொடுப்பதற்கு, அந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை கொடுப்பதற்கு யார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி உண்மையான கேள்வி, அந்த கேள்வி நியாயமான கேள்வி. விரைந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூடி பேசி விவாதித்து தமிழகத்தில் யார் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்கப் போகிறார் என்பதை அறிவிக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆவல். தேசிய அளவில் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி பண்ணோம்னா இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் திமுக இடம் பெறணும்னு சொன்ன கருத்து மசோதாக்களுக்காக உண்மையிலே நல்லெண்ணத்தினுடைய வரவேற்க தகுந்த கருத்து. அது வரவேற்கக்கூடிய கருத்து. அதே கருத்தை விடுதலை சிறுத்தைகள் வழிமொழிகிறோம். இந்தியா கூட்டணிக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும். அது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கடமை. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் வெவ்வேறு திசைகளில் பயணப்பட்டாலும் அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் தமிழ்நாடு கண்டிராத அரசியல். இதுவெல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறையினரால் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அரசியலாக மாறி இருக்கிறது. திமுக அதிமுக என்கின்ற இருதுருவ அரசியல் இருந்தபோது கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது எதிர்முகாமை சார்ந்தவர்கள் வெடிவெடித்து கொண்டாடிய காலம் என்பது கடந்த காலம். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகம் மலர்ந்து வருகிறது. அதுவெல்லாம் தவறு என்று ஒவ்வொரு கட்சியிலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரும் பேச தொடங்கியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் வெவ்வேறு அணியில் பயணப்பட்டாலும் கொள்கையின் அடிப்படையில் ஒரே புள்ளியில் அல்லது இணைய வேண்டிய புள்ளிகளில் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் அறியாதது ஒன்றுமல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் அறிந்த ஒரு அமைப்பு. எனவே விடுதலை சிறுத்தைகளும் வேண்டுகோள் விடுக்கின்றோம், கோரிக்கை விடுக்கின்றோம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆசை. இதுல முக்கியமாக தமிழ்நாட்டில் மறைமுகமாக பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னு ஒரு கருத்தையும் ஆலூர் ஷானவாஸ் சொல்றாங்க. ஆமா, அது உண்மையிலேயே நடக்குதா தமிழ்நாட்டில்? அவர் எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறார் என்று தெரியவில்லை. பாஜகவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மிக மூர்க்கமாக கருத்தியல் சார்ந்து எதிர்ப்பதிலே விடுதலை சிறுத்தைகள் முதன்மையான கட்சி. இதை நெஞ்சை நிமிர்த்தியே சொல்லலாம். பாஜகவை கருத்தியல் ரீதியாக மிக மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் அப்படி கருத்தியல் சார்ந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய வேளையில் தாவேகா அப்படி ஒரு முடிவு எடுக்குமே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக எத்தகைய களத்தை அமைத்து போராட வேண்டுமோ அத்தகைய களத்தை அமைத்து போராடுவதற்கு தயாராக இருப்போம்.
ஆனால் இன்றைக்கு தாவேகா பிற அரசியல் கட்சிகள், அதாவது ஆண்ட அரசியல் கட்சிகள் செய்ய துணியாத காரியங்களை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளையிலிருந்து துவங்கப் போகிறது. எஸ்சிஎஸ்டி கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். அதற்கான கூட்டத்தை இன்றைக்கு 11:30 மணிக்கு நடத்த இருக்கிறார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக எஸ்சிஎஸ்டி ஆலோசனை கூட்டம் கூடி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பட்ஜெட்டில் எதை இணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சிறப்பு உட்கூறுகள் திட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்தெல்லாம் கடந்த ஆட்சியாளர்கள் இதற்கென ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு தாவேக அரசு அதை செய்கிறது. அவர்கள் மறைமுகமாக ஒரு பாஜக அரசை நடத்துவதற்கு துணிவார்களே, ஆனால் அதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்காது. கருத்தியல் சார்ந்து அதை எதிர்க்கக்கூடிய பொறுப்பு விசிகாவிற்கு இருக்கிறது. ஓகே, இப்போ விசிகாவில் ஆலு சவனாஸ் தனித்து செயல்படணும்னு முடிவு எடுக்கிறாரு. அது விசிக தலைமை நீங்க சொன்ன மாதிரி உயர்நிலை கூட்டத்தில் இந்த கருத்தெல்லாம் பேசப்படல. ஆனால் திருமாவளவனுடைய கருத்து தான் இறுதி முடிவுன்னு சொன்னாலும் ஆலு சவனாஸுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்க நினைக்கிறாரு. அவர் கடந்த 2-3 மாதங்களாக வெளிநாட்டில் இருந்தார். அப்போது அவர் குறித்த பல்வேறு விதமான செய்திகள் இங்கே பரப்பப்பட்டன. அவர் சொன்னது போல அவர் பேசினார், அவர் முயன்றார் என்றெல்லாம் இங்கே செய்திகள் பரப்பப்பட்டது. ஆனால் அவர் இந்தியாவிற்கு வந்தவுடன், தமிழகத்திற்கு வந்தவுடன் உடனடியாக கட்சி தலைமையகத்திற்கு வந்தார். கட்சியின் தலைவரை சந்தித்தார். கட்சியின் தலைவரோடு உரையாடினார், கூட்டங்களிலே பங்கேற்றார். தற்போது கடந்த வாரம் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து பல்வேறு விதமான யூகங்களை உருவாக்கி இருக்கிறது, விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் புதுதில்லியில் தங்கியிருப்பதனால் அவர் வந்த பிறகு கண்டிப்பாக இது குறித்த கேள்விகள் அவரிடம் எழுப்பப்படும். அதற்குரிய பதிலை அவர் சொல்லுவார் உயர்நிலை குழுவில். இல்ல பதில் என்னவா இருக்கு? இதுவரைக்கும் கண்டனம் கூட தெரிவிக்காத மாதிரி அதுக்கு அண்ணன் திருமாவளவன் ஒத்து போறாங்களா? விஜய் அது உயர்நிலை குழுவில் தான் விவாதிக்க முடியும். உயர்நிலை குழுவை கூட்டுவோம், உயர்நிலை குழுவுக்கு வரவழைத்து அவரிடம் ஏன் இப்படி எல்லாம் பேசினீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை உயர்நிலை குழு கேட்கும். அதற்கு அவர் உரிய விளக்கத்தை தருவார். அது கட்சி ஏற்றுக்கொள்கிறதா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது உயர்நிலை குழு முடிவெடுக்கும். இதில் இறுதியாக அடுத்த வருடம் மார்ச் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதான ஒரு கருத்து கூட எழுப்பப்பட்டு வருகிறது. இன்னும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி எந்த ஒரு கூட்டணியுமே முழுமை பெறாத ஒரு சூழல்ல விசிக எந்த அணியில் இடம்பெற போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி அந்த இதெல்லாம் தாவேக்கோட தான் இருக்க போறீங்க? அதுவும் உயர்நிலை குழுவில் பேசப்படும். கட்சி தலைவரின் முடிவே இறுதியானது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கட்டும். தற்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியே ஒரு யூகமான கேள்விதான். தேர்தலே அறிவிக்காத போது யாருடன் கூட்டணி என்று கேட்பது ஒரு யூகமான கேள்வி. யூகமான கேள்விக்கு யூகமாக தான் பதில் சொல்ல முடியும். தேதி அறிவிக்கட்டும், உயர்நிலை குழு கூடும், இறுதி முடிவு எடுப்போம். ஓகே சார், நன்றி. நன்றி.